சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவா எல்லாம் அளவா இருந்தா நல்லா இருக்கும். எது அளவா இருந்தா? இப்படி ஒரு கேள்வி. எதுவுமே உண்பது அளவு, உடுப்பது அளவு, பாத்திரங்கள் அளவு, வாகனங்கள் அளவு, சாலை அளவு, பாலம் அளவு, வீடும் அளவா இருக்கணும். ஆனா ஊரார் மெச்ச பெருசு பெருசா வீடு கட்டிடுறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டுக்கு தகுந்தாப்புல உள்ள சாமா செட்டு எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிடுறாங்க. அப்புறம் அவற்றை பராமரிக்க முடியாம சிரமப்படுறாங்க. ஒரு கிராமத்து காட்சி நமக்கு லேசா நினைவுக்கு வருது. கரம்பை மண் குவியலாக, நடுவில் பள்ளம், பள்ளத்தில் தண்ணி ஊத்தி ஒருத்தர் மிதிச்சு மிதிச்சு மண்ணை பிசைய மண் ஆகி வந்தது. ஆகி வந்ததும் அப்படியே குவிச்சு ஈர சாக்கனால மூடி வச்சிடுறாங்க. இது அப்படியே ஊறி போய் மறுநாள் வேலைக்கு சரியா இருக்கும். மறுநாள் வேலையை ஆரம்பிக்க ஊர் பெரியவர் ஒருத்தர் அங்க வந்தவர் கேட்கிறார், என்னப்பா வீடு போட போறியாக்கும்? ஆமாம்னு வீடு கட்ட போற ஒரு சொல்ல, போடப்பா நல்லதுன்னு சொல்லிட்டு பெரியவர் கிளம்ப அப்புறம் வீட்டு வேலை ஒன்னா ஆரம்பிக்குது. கோபாலையா, நீங்க பார்த்திருப்பீங்களே இப்படிலாம் மண்ணு சேறு கொண்டு கிராமத்தில் வீடு கட்டுறத. கிராமத்துல எங்க வீடு கட்டுறாங்களோ அல்லது அவங்களுக்குரிய அந்த மனக்கட்டுல 4 மூலை அளந்து குச்சி ஊனி நூல் கட்டி ஒரே நீளமான அறை, அவ்வளவுதான். மண்வெட்டி கடப்பாறை கொண்டு நூல் கட்டின பகுதியில அஸ்திவாரம் வெட்டி குத்துக்கள் போட்டு கருங்கல் போட்டு குழைச்ச மண்ணை கொட்டி தண்ணி ஊத்தி அது இறுகுச்சுன்னா அஸ்திவாரம் தயார். அது மேல மண்ணை உருண்டையாக்கி படை வைக்க கிடுகிடுன்னு மண் சுவர் 4 புறமும். வீட்டு வாசப்படி ஜன்னல் வரும் இடங்கள்ல மட்டும் படை வைக்காம அதுக்கப்புறம் அகத்தி கம்பு, மூங்கில் போன்ற மரங்களை பயன்படுத்தி கம்பு தட்டை தென்னங்கீத்து கொண்டு கூரை வேய்ந்திருவாங்க. அறை உள்ள நல்லா மெழுகி வழவழன்னு ஆன பிறகு 1 வாரம் காய விட்டு அப்புறம் வெள்ளை அடிப்பாங்க. வாசல்ல சப்பட்டக்கல்லு படிக்கட்டாக. அவ்வளவுதான் வீடு. எவ்வளவு வேகமா வீடு கட்டி முடிச்சிடுறாங்க. சாதாரண மண், சாதாரண மரம், 2 பேருக்கு போதுமான வீடு. அது 3 பேருக்கானதுன்னா கொஞ்சம் பெருசா வீடு. நமக்காக வீடா, ஊரார் பார்வைக்காக வீடா? அளவான வீடு. நல்ல முறையில் எளிதா பராமரிக்க முடியும். கோபாலையா, முடிஞ்சா வீட்டு முன் திண்ணை யார் வேணும்னாலும் உட்காந்து அளவலாவிட்டு போவாங்க. சண்டை சச்சரவுக்கு இடமில்லாத அளவலாவல். தெரிந்த செய்திகளை பரிமாறிக்கொள்ளும் இடமா அந்த திண்ணை. சாணி போட்டு மெழுகும் பழக்கமும் இருக்கு. அருமையான கிருமி நாசினி சாணி. தினமும் வீட்டு வாசல்ல சாணி கரைச்சி தெளிப்பது பெண்களின் முதல் வேலை. காலை நேரத்துல வீட்டில் 2 மாடு, 4 ஆடு, 4 கோழி எல்லாம் இருக்கும். வீட்டை சுத்தி 4 மரக்கன்றுகள் நட்டு மரமாக்கிட்டா இயற்கையான காத்து கிடைச்சிடுது. அதுல 1-2 தென்னை மரம்னா, பழமரக்கன்றுன்னா நமக்கு தேவையானது நம்ம வீட்டிலேயே கிடைச்சிடுது. ஆடு மாடுகளை மரத்துக்கடியில மாத்தி கட்டுவாங்க. அவை கழிக்கும் சிறுநீர் சாணம்லாம் மரத்துக்கு உரம். மரக்கன்றுகளை காப்பாத்த வேலி போடுவாங்க. அந்த வேலியில ஒரு பீர்க்கு, ஒரு பாகல், ஒரு சுரை கொடிய ஏத்தி விட்டா நமக்கு தேவையான நாட்டுக்காய்கள். ஒரு வாழைக்கட்டையை புதைச்சிட்டா வாழை இலை சாப்பாடு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம். ஒரு தற்சார்பு, ஒரு சுயசார்பு தன்மை உருவாகிடுது. வேற என்ன வேணும்? இப்படிலாம் வாழ்ந்த நாம இன்னைக்கு எப்படிலாம் மாறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.